ஆண்டுடைய வார்த்தைக்கு திரும்புவோம். என்னோடு சேர்ந்து வேதத்தை பிலமோன் எழுதின நிருபம், Philemon chapter 1, பிலமோன் 1வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிங்க. ஆகையால் பவுலாகிய நான் உள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால் நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனா இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசைய பட்டணத்துல சபையை நிறுவும் போது இந்த பிலமோன் வீட்டில தான் எல்லாரையும் வர வைத்து அந்த வீட்டில தான் சபை நடந்தது. அந்த வீட்டில தான் ஒனேசிமு இருந்து ஓடி வந்துட்டான். இப்ப அதே வீட்டுக்கு இந்த ஒனேசிமு கிட்ட ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து அனுப்புகிறார். இத போய் நான் சொன்னேன்னு கொடுன்னு சொல்லி அவர் கொடுக்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறார். இப்ப நீங்க கவனிங்க, இதுதான் நடந்த சம்பவம். இதுக்குள்ள இருந்து ஆவியானவர் நம்மோடு பேச போகிறார். இதுல முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டிய காரியங்கள் ஒன்று, இந்த மனுஷன் தவறு செஞ்சு பாவத்தினால தப்பு செஞ்சு தண்டிக்கப்பட்டு உள்ளவரான். இயேசுவின் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கும் பொழுது இவனுக்குள் ரட்சிப்பு வருது. அப்படின்னா கிருபையினாலே இவன் எப்ப விசுவாசித்தானோ இந்த ஒனேசிமையும் எப்படி மாறிட்டானா, ரட்சிக்கப்பட்டவனாய் மாறிட்டான். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஒரு நாள் அவன் திருட்டு பையன்தான், ஒரு நாள் தவறு செய்தவன் தான். ஆனால் என்றைக்கு இயேசுவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டானோ அவனும் தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட்டான். தேவனுடைய பிள்ளையாய் மாறினது மாத்திரமல்ல, அந்த ஜெயில கூட பாருங்க, தேவன் அந்த ஒனேசிமுக்கும் பவுலுக்கும் ஒரு நல்ல ஆவிக்குரிய ஐக்கியத்தை ஏற்படுத்திட்டார். பாருங்க, ஆவிக்குரிய குடும்பமா மாறிட்டாங்க. பாருங்க, இதுதான் நம்ம கவனிக்கணும். இந்த சபை தேவன் நமக்கு கொடுத்த ஒரு ஈவு. இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே தேவ பிள்ளைகள் தான். ஆனா நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த சபையில் இருக்க எத்தனை பேர்கிட்ட நீங்க ஒருத்தர் தெரிஞ்சு நீங்க ஐக்கியமா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு கிறிஸ்தவ தேவ பிள்ளைக்கு நிச்சயமாய் தேவையான ஐக்கியம் என்ன தெரியுமா? ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் அவர்களுக்கு நிச்சயமாய் தேவை. பாருங்க, இந்த ஒனேசிமுவுக்கு இந்த பவுல் இல்லனா எப்படி அவன் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பான்? எப்படி இவன் வெளியில போய் இன்னும் ஆசீர்வாதமா இருப்பான்? கிடையாதே. அந்த ஜெயில ஏகப்பட்ட மோசமானவெல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவனுக்கு கிடைச்ச ஒரு ஆவிக்குரிய தகப்பன், ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் வந்துச்சு பாருங்க. அவன் வாழ்க்கையே ஒரு டிரான்ஸ்பர்மேஷனுக்குள்ள தேவன் கொண்டு வர ஆரம்பிச்சு விட்டார். தேவ பிள்ளைக்கு அடையாளம்னா நமக்கு நிச்சயமா என்ன ஐக்கியம் தேவை என்றால் ஆவிக்குரிய ஐக்கியம் நமக்குள் தேவை. சொல்லுங்க, என்ன ஐக்கியம் தேவை? ஆவிக்குரிய ஐக்கியம் தேவை. நான் அவங்கிட்ட பேச மாட்டேன், இவங்கிட்ட பேச மாட்டேன், அவங்கிட்ட பேச மாட்டேன், எவனும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் விரும்புகிறது போல நம்மை கட்டி எழுப்பவில்லை என்று அர்த்தம். பாஸ்டர், என் வேலை உண்டு, நான் உண்டு இருப்பேன் பாஸ்டர், என் கேரக்டர் அப்படிதான். அப்படின்னா கேரக்டரை கொஞ்சம் மாத்தணும். என்ன மாத்தணும்? மற்றவங்க ஜெபிக்கிறவங்களோட ஒரு ஐக்கியம் நிச்சயமாய் நமக்கு தேவை. நமக்கு ஒரு ஜெபிக்கிற பார்ட்னர் தேவை. அதுக்கு தான் தேவன் சபையை வைத்திருக்கிறார். சபை எதுக்காக கொடுக்கப்பட்டது? நம்ம கிறிஸ்து தலை. நம்ம எல்லாரும் யாரா இருக்கிறோம்? சரீரத்தின், சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, சரீரத்தின். இப்ப இந்த கை சொல்ல முடியுமா? கை வந்து காலை பார்த்து சொல்ல முடியுமா? நான் மேல இருக்கேன், அதனால நான் மேலதான், நீ எங்க இருக்கிற? கீழே இருக்க, நீ கீழே தான் சொன்னா கால் சொல்ல, நான் அப்படியே உடைச்சு உட்கார்ந்துக்கிறேன்னா நீங்க என்ன செய்ய வேண்டியதா? கையும் சேர்ந்து கீழே தான் உட்கார்ந்து இருக்கணும். இன்னைக்கு அப்படித்தான். நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய இன்னைக்கு நிறைய பேரு சபைக்குள்ள ஐக்கியம் வைக்கிறது கிடையாது. இன்னைக்கு அதனால்தான் உலகத்தின் ஐக்கியம் ஜாஸ்தியமா வந்ததுக்கு என்ன காரணம்? உலக நண்பர்கள் போன்ல அதிகமா இருக்கிறாங்க, ஆவிக்குரிய நண்பர்கள் ஒருத்தனும் காணும். அந்த லிஸ்டிலே கிடையாது. ஜெபிக்கிற ஒரு லிஸ்ட்ல கூட கிடையாது. ஆனா உலகத்தின் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க. அந்த பேர் இந்த பேர், நான் அவங்களாம் வேணான்னு சொல்லல. ஆனா எல்லாவற்றையும் மேல இந்த பவுலுக்கும் ஒனேசிமுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் இருந்துச்சு பாருங்க. அந்த ஐக்கியம் ஒனேசிமுவை அடுத்த நிலைக்கு கொண்டு போக தேவன் கிருபை செய்வார். நிச்சயமா சொல்றேன், இந்த சபையில் இருக்க பிள்ளைகள் இனி அடுத்தது நான் சபைக்கு திட்டமிடணும்னா அதுதான் திட்டமிடணும். உங்களை எல்லாரையும் இப்படியே கூட்டிட்டு ஒரு பஸ்ல ஏத்திட்டு போய் ஃபேமிலி கேம்ப் எல்லாம் கூட்டு போனாதான் இந்த சபைக்குள்ள ஒரு ஐக்கியம் ஏற்படும். நீங்கள் மற்றவர்களோடு ஐக்கியப்படணும், பேசணும். பவுல் அதனால்தான் பேசினார். தேவையில்லாததை பவுல் நிச்சயமா பேசியிருக்க மாட்டார். தேவையானதை மட்டும்தான் பேசியிருப்பார். ஏன்பா இப்படி ஆச்சு? ஏன் நீ அங்கிருந்து ஓடி வந்த? என்னப்பா உடம்புல இவ்வளவு காய்? இத பேசி அவனுக்குள்ள இயேசுவை சொல்லி அவனோட ஐக்கியப்பட்டு என்ன தெரியுமா சொன்னார்?
அவனுக்கு இவர் தகப்பனாவே மாறிட்டார், ஒரு அப்பாவாவே மாறிட்டார் பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு சரியான சகோதரர்கள் இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு சரியான பெற்றோர் இல்லாம இருக்கலாம், எதுவுமே உங்களுக்கு இல்லைன்னா கூட நான் சொல்றேன், எந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தை நீங்க சபைக்குள்ள வளர்க்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு அதுவாகவே இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். இப்போ நம்ம குறிப்புக்குள்ள போலாம். என்னென்ன மாற்றங்கள் இந்த ஒனேசிமைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்தார் வாசிங்கள் என்னோடு சேர்ந்து. 10வது வசனத்தை முதல்ல வாசிங்க. 10வது வசனம் என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் ஜெயில்ல இருக்கும்போது நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். பாருங்க, ஒரு திருடனுக்காக இவர் என்ன சொல்றார்? அவர் நான் பெற்ற மகனா. இப்படி சொல்றதுக்குள்ள முதலாவது காரியம் இந்த ஒனேசிமுக்குள்ள நம்ம பார்ப்போம்னா, கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட அவனுக்குள்ள தேவன் என்ன கொண்டு வந்து வச்சிருக்கார்னா, பவுல் சொல்றார் அவன் உள்ளான மாற்றத்தை பெற்றிருக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, அவனுக்குள்ள என்ன நடந்திருக்கிறது? உள்ளான மாற்றம் வந்திருக்கிறது. ஒரு நாள் மோசமா வாழ்ந்தவன் தான், ஒரு நாள் ஏமாத்தினவன் தான், ஒரு நாள் சொல்லாம கொல்லாம வெளியில வந்தவன் தான். பழைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுப்பா. இப்ப நான் என் லெட்டர்ல எழுதினேன், அந்த லெட்டர்ல முதல் குறிப்பு பிலமோன், நீ கேளு, நான் சொல்றேன் இந்த ஒனேசிமை பற்றி. அவனுக்குள் ஒரு உள்ளான மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு மனம் திரும்புதல் ஏற்பட்டிருக்கு, ரிப்பன்டன்ஸ். அவன் மனம் திரும்பி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் ஒனேசிமையை போலத்தான் இருந்தது. நாமும் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற நமக்குள்ள மனம் திரும்புதலின் நிலை என்ன இருக்கு? ரட்சிப்பின் நிலை என்ன இருக்கு? எப்படி நம்ம ரட்சிப்பை பார்க்கிறோம்? பைபிள் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அந்த ரட்சிப்பு நமக்குள்ள சரியாய் கிரியை செய்யல, வேலை செய்யலனா, நான் வருவேன், சேர்ல உட்காருவேன், எந்திரிப்பேன், போவேன், நான் பாட்டுக்கு வேலை எதாவது செஞ்சிட்டு இருப்பேன், மறுபடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருவேன். இதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒனேசிமையை பார்த்து பவுல் சொல்கிறார், அவனுக்குள் ஒரு உள்ளான மாற்றம் வந்திருக்கிறது. உள்ளான மாற்றத்தை பவுலால பார்க்க முடியும்னா, இன்னைக்கு நமக்குள்ள உள்ளான மாற்றம் இருக்கிறது என்பதை தேவன் பார்க்கிறாரா? நமக்குள்ள அப்படிப்பட்ட மாற்றம் இருக்கிறதா? நான் என்ன அப்படிதான் கேட்டேன், எவ்வளவு நான் உள்ள மாறி இருக்கிறேன்? பழைய வாழ்க்கையிலிருந்து உள்ள மாற்றம் இருக்கா? இல்லையா ஆண்டவரே, இன்னும் கூட என்ன மாற்றுங்கப்பா, இன்னும் நான் உள்ள மாறணும், நான் விரும்புறேன் ஆண்டவரே. நம்ம உள்ள மாறாம வெளியில மட்டும் நிறைய மாறி இருக்கு. என்ன மாறி இருக்கு? ஆமா, முடி கொஞ்சம் போன வருஷம் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு, இந்த வருஷம் கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கு? உள்ள போயிருக்கு. வேற என்ன? ஒவ்வொன்னா மாறிட்டு இருக்கு வெளியில எல்லாம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெளிப்புறமான மாற்றம் அல்ல. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், என்ன மாற்றம் அது? உள்ளான மாற்றம். ஏன் நீங்க பேச மாட்டேன்றீங்க? ஏன் வாயை திறக்க மாட்டீங்க? சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, என்ன மாற்றம் அது? உள்ளான மாற்றம். உள்ளான மாற்றம். Until and unless you change inside, உள்ள மாறாம வெளியில இருக்கிற மாற்றத்தை வச்சு தேவன் ஒரு நாளும் நம்ம தேவனை பிரியப்படுத்த முடியாது. தேவன் விரும்புகிற மாற்றம் எனக்குள் மாற்றம். எனக்குள் மாற்றம் என்றால் அதுதான் மனம் திரும்புதலும் ரட்சிப்பும் சேர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பது. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் கிரியை செய்து கொண்டிருப்பார் என்கிற அடையாளத்தில் ஒன்று எனக்குள்ள இருக்க உள்ளான மாற்றம் தான். இன்னைக்கு நம்முடைய இருதயம் நம்ம ஆண்டவரோடு இடைப்படுவது, ஆண்டவரோடு பேசுவது. ஒனேசிமையை பார்க்கும்போது ரொம்ப அழகா சொன்னார் பவுல். நான் எழுதுறேன்ப்பா, முதல் குறிப்பு எழுதுறேன் அவனை பற்றி. அவன் உள்ளான மாற்றத்தை பெற்றுறான், அதனால நீ அவனை தள்ளி வச்சிடாத. இப்ப அவனுக்குள்ள மனம் திரும்புதல் வந்துருச்சு. ஒரு நாள் உன்கிட்ட இருக்கும்போது அவனுக்கு இயேசுன்னு யாருன்னு தெரியாது. ஆனா இப்ப அவன் நம்மை போலவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புதலுக்குள்ள வந்துட்டான். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளான மாற்றம். வாசிங்க ஒரு வசனத்தை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. 17 18 வாசிங்கள். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இந்த சம்பவம், இவன் பேரு ஒரு கெட்ட குமாரனே முத்திர குத்தி வச்சிட்டாங்க. இவன் ஒரு கெட்ட குமாரன் இருந்துட்டு போடும். ஆனால் அந்த கெட்ட குமாரனுக்குள்ள ஒரு நாள் ஒரு மாற்றம் வந்தது. அவன் சொன்னா, நான் என் அப்பாவுக்கு பரத்துக்கு விரோதமாகும், என் அப்பாவுக்கு விரோதமான ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன், இனி நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி புத்தி தெளிவு பெற்று அவங்க அப்பா கிட்ட திரும்பினா பாருங்க. அதைத்தான் நான் என்ன சொல்றேன்னா, மனதை தேவனிடத்தில் திருப்புதல். ஏற்கனவே பன்றி கூட இருந்தான், பன்றிகளோடு சாப்பிட்டான், பன்றிகளோடு படுத்துக் கொண்டான், பன்றியை போலவே வாழ்ந்து கொண்டிருந்தான்.
ஆனா அங்கேயும் அவனுக்கு இடம் கிடைக்கல, வெளியில தடுத்துகிறார்கள். இப்போ ஒரு முடிவெடுத்தான், இனிமேல் இந்த ஊர் சுத்தின பழக்கம், இனிமேல் இந்த பழைய காரியத்தில் இருக்கிற பழக்கம் எனக்கு வேணாம். ஒன்னு நான் முடிவு செய்கிறேன், நான் மறுபடியும் என் தகப்பனிடத்துக்கு திரும்புவேன் என்று சொல்லி மனம் திரும்பி தகப்பனிடத்திலே வந்தான். இன்னைக்கு இந்த சபையிலே உட்கார்ந்து இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள், கர்த்தர் நம்ம எல்லாரையும் பார்க்கிறார், நம்முடைய எல்லார் இருதயத்தையும் பார்க்கிறார். நாம் ஆண்டவரிடத்தில் எவைகளில் திரும்ப வேண்டும், எந்த நிலையில் திரும்ப வேண்டும், எவைகளில கர்த்தர் நமக்குள் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். முதல் நாள் ரட்சிக்கப்பட்ட பாஸ்டர், நல்லா தான் இருந்தேன், ஆனா எப்படி திருப்பி பழையதுக்கு போனேனே எனக்கு தெரியலன்னு சொல்வீங்கன்னா, இன்றைக்கு பவுல் ஒனேசிமுக்கு சொன்னது போல தேவ ஆவியானவர் நமக்கிட்ட சொல்லுகிறார், நமக்குள் என்ன மாற்றம் தேவைனா பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உள்ளான மாற்றம் தேவை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்னுடைய உள்ளான மாற்றம் சம்பந்தமானது. இன்றைக்கு அர்ப்பணிக்க முடியுமா? இன்றைக்கு ஒப்பு கொடுக்க முடியுமா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியுமா, ஆண்டவரே மறுபடியும் நான் உமக்கேற்ற ஒரு வாழ்க்கை, தினந்தோறும் மனம் திரும்புதல், தினந்தோறும் அர்ப்பணித்தல், தினந்தோறும் என்னை விட்டு கொடுத்தல், தினந்தோறும் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பதல். என் மனது உலக பக்கம் திரும்பி இருக்கா, என் மனது ஆண்டவர் பக்கம் திரும்பி இருக்கா? கர்த்தர் நம்முடைய இருதயத்தை அவர் பக்கமாய் திருப்ப இன்னைக்கு கிருபை செய்வாராக. இயேசுடைய பிரசங்கமே, முதல் பிரசங்கமே அதுதாங்க. வாயை திறந்தவர் பேசின பிரசங்கமே அதான். மனம் திரும்புகள் என்ன அருகாமையில் இருக்கிறது? பரலோக ராஜ்ய சமீபமா இருக்கு. The first message of Jesus Christ. ஒனேசிமு எப்படி தேவனுடைய பிள்ளையாகவும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமும் மாறினானா, அவனுக்குள்ள கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். அவன் மனது திரும்பி இருந்தான். இன்னைக்கு இன்னும் நம்முடைய மனது ஆண்டவர் பக்கம் திரும்பணும். கர்த்தர் விரும்புகிறது போல திரும்பணும், கர்த்தர் எதிர்பார்க்கிறது போல திரும்பணும், கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அந்த பக்கமா திரும்பணும். ஏன்னா பிசாசு நம்ம எல்லாரையும் இன்னொரு பக்கம் திரும்புறதுக்கு தான் பல வழியில வரான். பல வழியில வருவான். அடியில இருந்து வருவான், மேல இருந்து வருவான், ஜன்னல் வழியா வருவான், ஜன்னலை குதிச்சு வருவான், கதவை திறந்துகிட்டு வருவான், எப்படியோ உள்ள வரணும். ஏன்னா அவனுக்கு ஒன்னே ஒண்ணுதான், இந்த மனதுக்குள்ள அவன் வந்து உட்கார்னு போராடி கொண்டிருப்பான். நீங்களும் நானும் தான் அவனுக்கு இடம் கிடையாது. எங்கள் இருதயம் ஆண்டவருக்கு மாத்திரமே சொந்தம் என்று நாம் திருப்பி இருக்க வேண்டும். மனதை இயேசுவின் பக்கமாய் திருப்புங்கள். ஒனேசிமுவின் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்குது. பவுல் எழுதின முதல் குறிப்பில் அழுத்தமாக எழுதிட்டார், அவன் உள்ளான மாற்றம் உள்ளவன். இன்னைக்கு மனம் திரும்புதல் நமக்கு நிச்சயமான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மனம் திருந்தல் நம்மோடு ஆண்டவர் இடைப்படுவதற்கு அப்பந்தான் நான் பேசுற தேவனுடைய சத்தமே காதுக்குள்ள போகும். நான் மனதையே இறுக்கமா வச்சுக்கிறேன், எனக்கு விருப்பமே கிடையாது ஆண்டவர் பக்கம் மனம் திரும்புறதுக்கு. நான் இறுக்கமா உட்கார்ந்தேன். ஆனா அப்படி இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட தான் பேசுறார். அப்பா, இந்த நாட்கள்ல மனம் திரும்புதல் என்பது ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தினந்தோறும் நடக்க வேண்டியது. இல்லப்பா சார், நான் ஞானஸ்தானம் எடுக்கும் போது மனம் திரும்பிட்டேன், அது அன்றோடு முடிஞ்சு போச்சே. இன்னைக்கு நிறைய பேர் அன்றைக்கு எடுத்த ஒரு தீர்மானம் தான். அதனால தான் நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், அவங்க எல்லாம் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிறதே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். நான் சொல்லி கொடுத்த எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஆலயத்துக்கு வரலன்னும் போது அது ரொம்ப வருத்தத்துக்குரியது. நான் சொல்லுவேன், வேண்டாம், திருமணத்துக்காக ஞானஸ்தானம் வேண்டாம். இல்ல பாஸ்டர், அவன் திருந்திடுவான், அதனால தான் என்ன செய்யுது. நான் சொல்லுவேன், அவன் திருந்தின பின்புதான் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஆனா அவங்க சொல்லுவாங்க, இல்ல அவன் திருந்திடுவான், என்ன கொடுங்க. அப்படி கொடுத்து இன்னைக்கு திருந்தாம இருக்கிறார்கள். இதெல்லாம் நீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க நினைக்கிறேன். இப்ப கவனிங்க, தேவன் நம்மிடத்தில் இந்த ஒனேசிமுக்குள்ள ஏற்பட்ட மாற்றம், அந்த உள்ளான மாற்றத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். என் உள்ளான இருதயம் தினந்தோறும் உமக்கு ஏற்றது போல, உம்மை சார்ந்தது போல, உம்மையே நினைத்து கொண்டிருக்கிற ஒரு இருதயமாக நீர் வாசம் பண்ணுகிற ஒரு உள்ளான மாற்றம் எனக்குள் இருப்பதாக. இன்னைக்கு இருதயத்துக்குள்ள என்ன நிரம்பி இருக்கு? நிறைய பேருக்கு பணமே நிரம்பி இருக்கு, நிறைய பேருக்கு பதவியே நிரம்பி இருக்கு, நிறைய பேர் பட்டமே நிரம்பி இருக்கு, நிறைய பேருக்கு இன்னும் வேற வேற நபர்கள் எல்லாம் உள்ள நிரம்பி இருக்கிறாங்க. அதனாலதான் இயேசு அங்க எங்க இருக்கிறார்னு தேட வேண்டியதா இருக்கு. உள்ளான மனுஷனுக்குள் மாற்றம் வராத வர என் வாழ்க்கைக்குள்ள நான் அடுத்த நிலையே தேவன் சொல்லுகிற காரியத்துக்குள்ள போக முடியாது. இன்னைக்கு நமக்குள்ள ஒரு நல்ல தீர்மானம் தேவை. ஆண்டவரே, எனக்குள்ள என்ன தாங்க, நான் சொல்லுங்க, என்ன தாங்க? உள்ளான மாற்றம் தாங்க. அநேகர் இந்த சத்தத்தை கேட்கவே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். வேற ஏதாவது பேசினா நல்லா இருக்கும். ஆபிரகாமை குறிச்சு, ஈசாக்க குறிச்சு அப்படியே கர்த்தர் உன்னை வாளாக்காமல் என்னவா மாற்றுவார்? எப்பொழுதுமே அவர் தலையாத்தான் வச்சுட்டு இருப்பார். அது சொல்லிட்டே இருந்தா கேட்க நல்லா இருக்கு. ஆனா உள்ளமா, ஐயோ உள்ளமா, நம்ம எப்படி போய் உள்ளத்தை மாத்துறது? இயேசு கிட்ட அர்ப்பணிங்கள், இயேசு கிட்ட ஒப்பு கொடுங்கள். இயேசு நம்மை ஆழமாய் கவனிக்கிறார். நம்முடைய உள்ளான மாற்றம் மனம் திரும்புதலில் ஆரம்பிக்குது. உள்ளான மாற்றம்
இரண்டாவது குறிப்பை கவனிங்கள். 12 வசனத்தை வாசிங்க. 12 வசனம். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன், அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். இரண்டாவது ஒரு குறிப்பில் சொல்லுகிறார், அவன் என் உள்ளத்திற்கு ஏற்றவன். சொல்லுங்க, எப்படிப்பட்டவனா? உள்ளத்திற்கு ஏற்றவன். யார்? இந்த திருடனா? வீட்டுக்கிட்ட சொல்லாமக்குள்ள வந்தானா உங்க உள்ளத்துக்கு ஏற்றவன். எப்படி பவுல் சொல்ல முடிந்தது ஒனேசிமை பார்த்து என் உள்ளத்துக்கு ஏற்றவன் எப்படி சொல்ல முடிந்தது? அப்ப பாருங்க, முதல்ல உள்ளான மாற்றம் வந்த அவனுக்குள்ள உள்ளத்துக்கு ஏற்றவன் பவுல் இரண்டாவது குறிப்பு எழுதுறாருனா, அவனுக்குள்ள இயேசு கிறிஸ்து மனம் திரும்புதலை மாத்திரம் கொடுக்கல, இரண்டாவது அவனுடைய சுவாபங்கள் மாறிட்டு. சொல்லுங்க, அவனுக்குள்ள என்ன மாறிச்சு? சுவாபம் மாறி. சுவாப மாற்றம் எவ்வளவு திட்டமா சொல்றார் பாருங்க. உள்ளான உள்ளத்துக்கு ஏற்றவன். பவுல் யாருக்கு சீக்கிரமா சர்டிபிகேட் கொடுக்கவே மாட்டார். ஏன்னா லட்சக்கணக்கான பேரை பார்த்திருக்கிறார். அவரை போல ஊழியம் செய்ய முடியாது. ஏன்னா 9 வரங்களையும் பெற்ற ஒரு தேவ பரிசுத்தமானவர், தேவ மனுஷனவர். அவர் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார்னா அவருக்குள்ள என்ன பார்த்தார்னா, அவனுக்குள்ள இருந்த பழைய சுவாபம் எல்லாம் மாறி இப்பொழுது அவன் புதிய சுவாபத்துக்குள்ள வந்துட்டான். கிறிஸ்துவை அவன் தரித்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் சொன்னார், அவன் என் உள்ளத்துக்கு ஏற்றவன். எல்லாம் சொல்லுங்க. இரண்டாவது குறிப்பு, அவன் எப்படிப்பட்டவன்? உள்ளத்துக்கு ஏற்றவன். நம்முடைய சுவாபம் மாறாம நம்ம தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களா இருக்க முடியாது. சேஞ்ச் இன் அவர் கேரக்டர். சுவாபத்தில மாற்றம். முந்தி நான் ரொம்ப கோவப்படுவேன், இப்ப என்ன செய்வேன்? கொஞ்சமா கோவப்படுவேன். அது பேர் மாற்றம் கிடையாது. முந்தி நான் சிங்கம் போல இருப்பேன், இப்ப கரடிய போல கோவப்படுவேன். சிங்கம் ரொம்ப பெருசா வாயை திறக்கும், கரடி கொஞ்சமா திறக்கும். மாற்றம் நான் என்ன தெரியுமா? சிங்கம் போல அன்னைக்கு கர்ச்சிப்பா, உள்ள வந்தாலே சிங்கம் தான். இன்னைக்கு இயேசு எனக்குள்ள என்ன மாற்றம் கொடுத்தாருனா, நான் ஒரு ஆட்டுக்குட்டிய போல உள்ள போயிட்டு இருக்கேன்ப்பா. அல்லேலூயா எல்லாம் எவ்வளவு சாஃப்டா வருது பாத்தீங்களா? ரொம்ப மெலிசா தான் இருக்கும். அல்லேலூயா, அதுதான்ப்பா உண்மையான மாற்றம். அன்னைக்கு நான் சிங்கம், இன்னைக்கு நான் ஒரு ஆட்டுக்குட்டி. அதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்படியெல்லாம் மாற முடியுமா பாஸ்டர்? நிறைய பேர் சொல்லுங்க, அது எங்க ஊறி போச்சுன்னா, எங்க ஊறி போச்சு? அழகா சொன்னீங்க பாருங்க. எங்க ஊறி இருக்கு? ரத்தத்துல ஊறி இருக்கு. அது எங்க பரம்பரையில இருக்கு. அதெல்லாம் என்ன செய்ய முடியாது, மாத்த முடியாதுன்னு சொல்லுவீங்க. நான் உங்களுக்கு திட்டமா சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வந்தார்னா, ரத்தமும் சரி நம்முடைய பரம்பரையும் சரி, அவரால நமக்குள்ள நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அல்லேலூயா சொன்ன எல்லாருக்குள்ள என்ன தேவைப்படுது? பரவாயில்ல, புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆனா நிறைய நேரம் நம்முடைய சுவாபங்கள்ல நமக்குள் மாற்றம் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நான் இந்த பிரசங்கம் உங்களுக்கு பண்றேன்னு நினைக்கிறீங்களா? நான் எனக்கே முதல்ல பண்றேன். பிரசங்கம் ரெண்டாவது தான் உங்களுக்கு. சொல்ல, ஆண்டவரே எனக்குள் சுவாபங்கள்ல மாற்றம் வரணுமே அப்பா. இன்னும் மாறுறதுக்கு என்ன ஒப்பு கொடுக்க எனக்கு கிருபை. ஏன்னா அது ஒரு நாள்ல முழுசா மாறாது. ஏன்னா பிறந்ததுல இருந்து என் கூடவே வந்துகிட்டு இருக்காது. அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு உள்ளான மாற்றம் வரும்போது, அவன் உள்ளத்துக்கு ஏற்றவன் இரண்டாவது சொல்லும் போது சொன்னா, அவனுடைய சுவாபங்கள்ல மாற்றம் வந்தது, பேச்சில மாற்றம் வந்தது, பார்வையில மாற்றம் வந்தது, நடக்கையில மாற்றம் வந்தது. இன்னும் அவனுடைய வாழ்க்கையில எது சம்பந்தப்பட்டிருக்கோ எல்லாத்திலும் மாற்றம், எல்லாத்திலும் மாற்றம். பவுல் எழுதுறார் இரண்டாவது குறிப்பு, அவன் என் உள்ளத்திற்கு ஏற்றவன். அவனுக்குள்ள இந்த மாற்றம் வந்துருச்சு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா, என் பிள்ளை என் உள்ளத்துக்கு ஏற்றவனா நடக்கிறான், என் உள்ளத்துக்கு ஏற்றது போலவே அவன் செயல் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து ஆண்டவர் சொல்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாறணும். மூன்றாவது, அவன் எப்படிப்பட்டவன்? வாசிங்க, கொலோசியர் 4வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவனையும் உங்களில் ஒருவனாய் இருக்கிற உண்மையும் பிரியமுமுள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பி இருக்கிறேன். அவர்கள் இவ்விடத்து செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். ரைட். அவரை குறிச்சு சொல்லும் போது அவர் இந்த வார்த்தை யூஸ் பண்றாரு. அவனையும் உங்களில் ஒருவனாக எண்ணி நீங்க என்ன செய்யுங்கன்னா அவனை சேர்த்துக் கொள்ளுங்க. அவன் இப்ப எப்படிப்பட்டவனா மாறிட்டானா? உண்மை உள்ளவன். சொல்லுங்க, மூணாவது அவனுக்குள்ள என்ன மாற்றம் வந்திருக்கிறது? உண்மை உள்ளவன். இஸ் a faithful person. இப்ப நீங்க போய் பிலமோன் கிட்ட ஒருவேளை இந்த லெட்டர் இல்லாம ஒனேசிமை போய் முன்னாடி நிப்பானா என்ன சொல்லுவான்? என்னங்க சொல்லுவான்? பிலமோன் என்ன சொல்லுவார் ஒனேசிமை பார்த்த உடனே? ஏண்டா திருட்டு பயல, எல்லாரும் சேர்ந்து உன்னை அடிச்சு ஜெயில கொண்டு போய் போட்டா அங்கிருந்து ரிலீஸ் ஆகி வந்துட்டியா அப்படின்னு தானே சொல்லுவார்.
ஆனா கையில அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவிக்குரிய தகப்பன் எழுதி கொடுத்த ஒரு குறிப்பு வச்சிருக்கிறார். இவன் இப்ப எப்படி மாறிட்டானா சொல்லுங்க, எப்படி மாறிட்டான்? பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நீங்களும் ஒரு உண்மை உள்ளவர். A practical Christian life will turn us into faithfulness. ஒரு உண்மை உள்ள வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் நம்மை திருப்புவார். மூணாவது, அவனை குறிச்சு ஒரு நல்ல பேர் கொடுத்தா, அவன் உண்மை உள்ளவன். அப்பா, வேதத்தில் யாரெல்லாம் தேவன் ஆவியானவர் மூலமா எழுதி வச்சிருக்கார் பாருங்க. வாசிங்க இந்த வசனத்தை. எபிரேயர் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல. போதும். அப்ப மோசேயும் தேவனுடைய வீட்டில் எப்படிப்பட்டவனா இருந்திருக்கிறான்? பைபிள் சொல்லுது ஒனேசிமை உண்மை உள்ளவனா மாறிட்டான். ஆனா இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்குள்ள கர்த்தர் அந்த உண்மையை தரணும். மோசே வீட்டில் எங்கு உண்மை உள்ளவன், எல்லா இடத்துல அவன் உண்மை. ஆனா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில நம்ம தேவன் விரும்புகிற ஒரு உண்மை நமக்கு வரணும். இவை எல்லாம் ஒனேசிமைக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அப்ப பாருங்க, நம்ம இந்த வசனத்தை வாசி, அடுத்த குறிப்பு போய் நம்ம முடிக்கலாம். வாசிங்க மத்தேயு 25:21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். அப்ப பாருங்க, கொஞ்சம் ஆண்டவர் சொல்ற கொஞ்சம் எதுனா, அதனாலதான் பாசன கொஞ்சம் போல இருக்கிற மீதியெல்லாம் அப்படி கிடையாது. அந்த கொஞ்சத்துல உண்மைன்றது நம்ம செய்ய போற ஒவ்வொரு காரியத்திலும் அங்க உண்மையை வெளிப்படுத்தத்தக்க லிட்டில் திங்ஸ், சின்ன காரியத்துல கூட உண்மை, கொஞ்சத்துல உண்மை, கொஞ்ச காரியத்துல உண்மை நம்ம இருப்போம். ஆண்டவர் சொல்றார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ என்ன செய்யணும்? என்னுடைய சந்தோஷத்துக்குள்ள என்ன செய். நிறைய நேரம் ஏன் வீட்டுல சந்தோஷம் இல்லை தெரியுமா? அந்த வீடு உண்மை இருக்குன்னா நிச்சயமா சந்தோஷம் வந்துருங்க. உண்மை, சத்தியம், தேவன் சொல்கிற அந்த மாற்றம் எல்லாமே சந்தோஷத்துக்கு அடையாளம். உண்மையில் துன்மார்க்க வீட்டில் உண்மை இருக்காது, எதிர்பார்க்காதீங்க. துன்மார்க்க வீட்டில் அவங்க எல்லாம் படம் பார்த்து நல்லா சந்தோஷமா இருக்காங்க. அந்த சந்தோஷத்தெல்லாம் அது முடிஞ்ச உடனே என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆனா இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிற ஒரு உண்மை நமக்குள் வரும் என்றால் கொஞ்சத்துல கர்த்தர் நிச்சயமாவே ஒனேசிமையை குறித்து பவுல் சொல்றார், அவன் இப்படி மூன்றாவது எப்படிப்பட்டவனா? உண்மை உள்ளவன். நாலாவது அவனை பற்றி ஒரு குறிப்பை எழுதினார் பாருங்க. வாசிங்க பிலமோன் 11ஆம் வசனத்தை வாசிங்க. முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். இப்போ அவன் யாருக்கு பிரயோஜனம் உள்ளவனா? உங்களுக்கும் பிரயோஜனமா இருப்பான். அவன் எனக்கும் என்ன செய்வான்? அப்ப நான் நாலாவது சொல்ல முடியும், ஊழியத்தில் உபயோகம் உள்ளவன். சொல்லுங்க, எப்படிப்பட்டவன்? ஊழியத்தில் உபயோகம் உள்ளவன். இன்னைக்கு நான் நான்காவது இந்த குறிப்பை நான் திட்டமா சொல்லணும்னா, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் எல்லாருமே கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். நீங்க ஊழியத்தை எப்படி பார்க்கறீங்கன்னு தெரியல. நம்ம எல்லாருமே தேவனுக்கு வேலைக்காரர்கள். இந்த பூமியில முடிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட போகும்போது அவர் கணக்கு கேட்பார். ஊழியத்தை குறித்து நீங்க தேவனுக்காக செய்ததை குறித்து நிச்சயமாய் அன்றைக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒருவேளை நான் முழு நேரமா இருக்கலாம், ஆனால் நீங்கள் எல்லாருமே தேவனுக்கு ஊழியக்காரர்கள் என்பதை மறந்துடாதீங்க. இப்போ ஒனேசிமையை பார்த்து பவுல் சொன்னார், அவன் எனக்கு உபயோகம். ஊழியத்தில் இனி எனக்கு எப்படிப்பட்டவனா இருப்பான்? உங்களுக்கு எப்படி இருப்பானா? இன்னைக்கு நான் ஊழியத்தில் உபயோகப்படுறேன்னா, தேவன் இந்த பூமியில முடிச்சப்புறம் எனக்கு கணக்கு கேட்கும் போது என்ன கேட்பார் தெரியுமா? நீ எவ்வளவு நேரம் வேலை செஞ்ச? ஒரு 16 மணி நேரம் செஞ்சிருப்பியா? என்ன வீடு வாங்கின? அது ரொம்ப நாளா ஒரே வண்டி வச்சிருந்தியா? எத்தனை கார் வாங்கின? இதெல்லாம் அங்க கணக்கு இல்லை. ஒரு கணக்கு கேட்கப்படும். நீ இந்த பூமியில வாழும் போது எனக்காக என்ன? பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஆண்டவருக்காக நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அதுக்கு தான் நான் சபைக்கு என்ன செஞ்சிடறேன்? ஆண்டவருக்காக செய்யறது தான் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? சபைக்கு வந்துடுறேன். சபைக்கு வருது மாத்திரம் அல்ல, இது ஆவிக்குரிய ஐக்கியம். ஐக்கியம் முடிஞ்சிட்டு போற இயேசுக்காக என்னப்பா செய்யற? இங்க இருக்கிற எத்தனையோ படித்தவர்கள் இருக்கீங்க, உங்க நண்பர்கள் இருக்காங்க. எங்களை விட எல்லாம் நீங்கள் அநேக தாளந்துகளை தேவன் உங்களுக்குள்ள வச்சிருக்கார். நிறைய பேர் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆங்கிலம் பேச தெரிந்த நல்ல நபர்கள் இருக்கீங்க. தேவனுக்கு ஊழியம் செய்யலாம். பைபிள் சொல்லுது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான் என்றால் பிதாவானவர் அவனை என்ன செய்வார்? கனப்படுத்துவார். வசனம் எனக்கு நல்லா என்ன செய்யும் தெரியும் பாஸ்டர், ஆனா செய்யத்தான் எனக்கு உடம்பு வலிக்குது பாஸ்டர். ரொம்ப தாழ்மையா சொல்வேன், இந்த சபையில் இருக்க எல்லா பிள்ளைகளும் ஊழியம் செய்ய. இன்னைக்கு ஏன் தெரியுமா நிறைய பேர் ஊழியம் செய்யல? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா உள்ளான மாற்றம் அவங்களுக்குள்ள வரல, அவங்க சுவாபம் மாறல. மூணாவது, அவங்க சில இடத்துல உண்மையால. அதனாலதான் நிறைய பேர் சொல்லலாம், பாஸ்டர்
வண்டி ஓட்ட சொல்றீங்க, நான் இந்த தெருவுக்கு வண்டி என்ன செய்ய மாட்டேன். ஏன் பிரதர், அந்த தெருவுக்கு என்ன பிரச்சனை? அதுவா, அது எனக்கு ஆகாதவன் என்ன செய்யறான், அங்க இருக்கிற அந்த பக்கம் வண்டி போவாது. சொன்ன இந்த ஒனேசிமைய பாருப்பா, ஒனேசிமே திருடன் தான் ஒரு நாள், ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டான் பாருங்க. அவனை ஒருத்தனை இனி குற்றம் சுமத்த முடியாது. அவன் ஊழியத்தில் எப்படி மாறிட்டானா, புரோஜனம் உள்ளவன். அதுக்கு முன்னாடி உண்மை அவனுடைய வாழ்க்கையில வந்துருச்சு. நீங்க அப்ப எல்லாரும் எல்லா இடத்திலும் ஊழியம் செய்யாம இருக்கிற தயங்குறார்கள். சொல்ல மாட்டேன் நாங்க இயேசு குறிச்சு. இயேசு அதான் ஒருத்தர் சொல்லிருந்தார், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். உடனே இன்னொருத்தர் சொன்னானா, தேவன் அறியாதவன், இயேசு நல்லவன் எனக்கு கூட தெரியும்பா, நீ பிராடு தானே. நானா எப்படி இவரு எதுக்கு எடுத்தாலும் வாயை திறந்து இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அப்ப இயேசு நல்லவர்னு சொல்றது கூட மற்றவன் சரியா கவனிக்கிறான், இவன் சரியா சொல்றானா இல்லையான்னு. அது சொன்னப்புறம் அவர் அந்த அப்படி இயேசு நல்லவர்னு சொல்றதே விட்டு விட்டார். தெரியாத இடத்துல போய் சொல்லுவார். ஏன் அப்படி? அப்ப ஊழியத்திற்கு உபயோகம் உள்ளவர்களா நம்ம இருக்கணும். சின்ன வயசுல இன்னைக்கு நான் ஊழியத்துல இந்த காரியத்தெல்லாம் செய்வேனா, என் பிள்ளை பாப்பா, எங்க அப்பா அம்மா பாருங்க காலையிலேயே தேவனுக்காக என்ன செய்யறாங்க, அதுதானுங்க என் சந்ததியை நிக்க வைக்கும். இந்த பூமியில நீதிமானின் சந்ததி வேர் கொடுக்கும், கனி கொடுக்கும் ஆண்டவர் சொல்றார். அது வேர் விடும் சொன்னார். எப்படி வேர் விடுறது? ஊழியத்தின் மூலம் தானே வேர் விட முடியும். வேற எப்படி வேர் விடுறது? பணத்தின் மூலமா வேர் விடுறதா? இன்னும் பணத்தின் மூலம் பணம் நமக்கு தேவை, இன்னும் தேவை. பணம் இருந்தா நான் இப்பவுமே பக்கத்தில் இருக்க இடத்தையும் வாங்கலாம், இன்னும் 4 இடத்தையும் சேர்த்து வாங்கலாம். ஆனா அதை விட நமக்கு ரொம்ப முக்கியமானது ஊழியத்துல உபயோகம் எல்லாருமே வரணும் அல்லவா? இந்த சபையில் இருக்க அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாருமே அந்த பாரத்தை சுமப்பாங்கடா. ஒரே பாசர் சுமந்து சுமந்து, இல்ல ஒரே அம்மா சுமந்து சுமந்து, அப்போ அந்த ஊழியத்தை எல்லாருமே பாரத்தோட இந்த ஒனேசிமை எடுத்தான் பாருங்க பாரத்தை. பவுல் சொல்றாரு, எப்பா அவன் உனக்கும் பிரயோஜனமா இருப்பான், எனக்கும் அவன் பிரயோஜனமா இருப்பான் ஊழியத்துல. நீ ஊழியம் செய்யுகிறவர்களா நம்ம மாறுச்சு. என்ன பாஸ்டர் ஊழியனா? 4 பேருக்கு எதையாவது தேவனுடைய நாமத்தை சொல்லி செய்யறது, என்றால முடிந்ததை செய்யறது, என் பலத்துக்கு ஏற்றவைகளை நான் செய்யறது, கர்த்தருக்காக செய்யறது. நீங்க அப்படி செய்ய ஒரு தீர்மானம் எடுப்பீங்கன்னா, நான் சொல்றேன், ஒனேசிமையை நான் நிச்சயமா சொல்றேன், ஒரு காலம் அவனுடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கை ரொம்ப மோசமானது. ஆனா அதுக்கப்புறம் இவனுடைய அந்த வீட்டுக்கு போனா பாருங்க, பிலமோன் வீட்டுல அவன் ஒரு ஊழியக்காரனா மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. என் செய்தியின் தலைப்பு ஒனேசிமையு. இதுவரைக்கும் அவனை பற்றி கேட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஒனேசிமையு, அவனுக்கு பேரே என்ன அர்த்தம் என்ன தெரியுமா? ஒனேசிமை பேருக்கு உபயோகம் உள்ளவன், யூஸ்ஃபுல் ஒன், உபயோகம் உள்ளவன். ஒரு நாள் உபயோகமற்றவன் இன்னைக்கு கர்த்தர் உபயோகம் உள்ளவனா மாற்றினார். ஒரு நாள் உண்மையற்றவன் இன்னொரு நாள் கர்த்தர் அவனை உண்மை உள்ளவனா மாற்றினார். ஒரு நாள் உள்ளத்துக்கு பிடிக்காதவன், யாருக்கு அவனை பிடிக்கல, இவன் திருட, ஆனா பவுல் சொல்றார், இப்ப அவன் என் உள்ளத்துக்கு ஏற்றவன். ஒரு நாள் அவனுக்குள்ள உள்ளான மாற்றம் இல்ல, இப்ப அவனுக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா உள்ளான மாற்றம் வந்துருச்சு. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எப்படி சொல்ல முடியுமா? இந்த ஊழியங்களுக்காக நம்ம இணைந்து செய்ய முடியுமா? கர்த்தர் அவை கவனிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.